இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது மக்களே, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு படமோ ஒரு பாட்டோ வந்துச்சுன்னா அந்த படத்துல வர சீனையோ அந்த பாட்டையோ எடுத்து வீட்டுல உட்காந்து தான் ரீல்ஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் உடனுக்குடனே அப்படின்ற மாதிரி தியேட்டர்லயே உட்காந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இருங்க, இன்னொரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? தியேட்டர்ல ஒரு அக்கா ரீல்ஸ் பண்ணுது. அந்த அக்கா யாரு பாஸ்? அந்த அக்கா யாருன்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த அக்கா ஆள் மனசுல அமரன் படத்துல வர சாய் பல்லவின்னு நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்தா சாய் பல்லவி மாதிரி இல்ல, நாய் பல்லவி மாதிரி இருக்கு. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீல்ஸ் கொடுமைகள் என்ற வாழ்க்கையே கொடுமையா தான் போயிட்டு இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வீடியோல ஏடா கூடமா இருக்கக்கூடிய ஒரு சில ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னையும் பாண்டாவையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மறக்காம வீடியோவுக்கு இப்பயே ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உலகத்திலேயே யாருங்க கோடீஸ்வரர்? இந்த உலகத்திலேயே யாரு கோட்டீஸ்வரர்? சி, என்னடா வாய்ஸ் இது? என்னடி வாய்ஸ் இது? எனக்கு தெரிஞ்சு பில்கேட்ஸ் தான் உலகத்திலேயே நம்பர் 1 கோட்டீஸ்வரர். அவர் யாருன்னா மீத்திட்டாங்களாப்பா? அவரோட பணக்காரர் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவரு தான். நீங்க சொல்லுமா, யாருமா கோட்டீஸ்வரர்? உண்மையா அன்பு காட்டுறாங்க பாருங்க, அவங்க தாங்க கோடீஸ்வரன். இந்த அம்மையே ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் நான் எதாவது சொல்லிடுவேன் பாத்துக்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீ ஒருத்தன் இருறா. அதாவது உண்மையா அன்பு காட்டுறவங்க தான் கோட்டீஸ்வரனா? நீங்களே சொல்லுங்க மக்களே, அன்பு காட்டுறவங்க தான் இந்த உலகத்துல வந்து கோட்டீஸ்வரங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல இருக்கலாம். இந்த காலத்துல அன்புலாம் 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. காசு பணம் வச்சுக்கிறவங்க தான் பணக்காரன், பெரிய ஆளு. சரி, ஓகே மக்களே, எதுக்கு நமக்கு இந்த வம்பு? அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் எடுபாது. ஏதோ இந்த வந்து பொசுக்கடு படி சொல்லிருச்சு. இப்ப நான் என்ன சொல்றது? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இவ்வளவு ஆபாசமா இருந்தா ஆண்டவன் உங்க பக்கம் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியலையே. நமக்கு எதுக்கு ரொம்ப பாண்டா பக்கம் திருப்பி விட்டுருவோம். பாண்டா, அந்த அக்கா சொல்லுது இல்ல, போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்ட்டு. உண்மையாரா பாண்டா? ஆண்டவன் அந்த அக்கா பக்கம் இருக்காரா இல்லையோ, நான் அந்த அக்கா பக்கம் தான் பாஸ். அடப்பேயில போவ பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு மனுஷங்க தான் இப்படி அடிக்கடி மாறிடுறாங்கண்ணா. நீ இந்த ஆபாசத்தை பார்த்துட்டு மாறுறியாடா? பேயில போவ. ஏக்கா, நீங்க போயிட்டு வாங்கக்கா. அக்கா, நீ உண்மையாவே செம்மையா இருக்கடி. லவ் யூ டி செல்லும், ப்ளீஸ். ஏண்டா குளிக்கரண்டி மூக்கா, பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸ் போட்ட உடனே கமெண்ட்ல ஓடி போயிட்டு நீ செம்மையா இருக்கடி, சூப்பரா இருக்கடி, வாவ் டி, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது. அந்த கமெண்ட் படிக்கிற பிள்ளைக்கு மன உளைச்சல் ஆகுமா ஆகாதா? அந்த பிள்ளை இதை படிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். சரி இருங்க, அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அக்கா இப்படி கமெண்ட் பண்ணிருக்கானு, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ எதுக்குடா நீ அக்கானு கூப்பிடுற? எதுக்குடா அக்கானு கூப்பிடுறியா? அக்கானு கூப்பிடாம அடியே இவ்வளவு என்ன கூப்பிட முடியும்? அவங்க உங்களை சொல்லல, கமெண்ட் போட்டவனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கமெண்ட் பண்றவன சொல்றாங்களா? சரிங்க மேடம், மேல சொல்லுங்க. ஏண்டா அப்படி இருக்கீங்க? சையா இந்தமா, ஏய் ஏமா, கமெண்ட்ல அவன் செம்மையா இருக்க டி அப்படின்னு சொல்லியிருக்கான். அது உனக்கு தப்பா தெரியல. கீழே ஐ லவ் யூ டி செல்லம் சொல்லியிருக்கான். அது உனக்கு தப்பா தெரியல. ஆரம்பத்துல அக்கா அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். அது உனக்கு தப்பா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா வீடியோவுக்கு இதுக்கு மேல் கமெண்ட் பண்றவன் எல்லாம் அடியே அக்கா மகளே, அடியே மாமன் மகளே, அடியே பொண்டாட்டின்னு கூட கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த அக்காவுக்கு வந்து அதெல்லாம் தப்பா தெரியாது. அக்கான்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏதாவது அக்கான்னு சொல்லாதீங்களே, வேற எதுனாலும் சொல்லிக்காங்க. என்னம்மா நீங்களும் இப்படி இருக்கீங்களேம்மா. சரி, நெக்ஸ்ட்.
அடே குட்டி குஞ்சானுங்களா, என்னடா பண்றீங்க? பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே பையை எடுத்துட்டு வீட்டுக்கு குடுக்குடுன்னு ஓடாம போயிட்டு டீச்சர்கிட்ட கை கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, கடைசியில் உமா வேற கொடுக்குறீங்க. அதையும் டீச்சர் வாங்கிட்டு அன்பா உங்களெல்லாம் அமுச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கு அமையுது, எங்களுக்கு அமையல. உங்களுக்கு அமையலன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? எங்களுக்கு என்ன அமையலன்னா பண்ணா, நாங்களாம் வந்து அக்மார்க் 90s கிட்ஸ். நாங்க படிச்ச காலத்துல எங்க டீச்சர்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இதோ உங்களுக்காக. சொல்லில் அடிச்சா அது ஆறும் ஆறும், கையில் அடிச்சா அது ஆறாது. என்ன அடி! பாட்டுல வந்து குறைய கண்டுபிடிக்காது. ஏன் பாட்டு வந்து சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் மாத்தி பாடியிருக்கேன். அதாவது மக்களே, எல்லா டீச்சரும் மோஸ்ட்லி ஒரு 95% 90s கிட்ஸ் கிடைச்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொர்ணாக்காவா தான் இருப்பாங்க. அடி வெள்ளுன்னு வெளுப்பாங்க. நான் தலையில வந்துட்டு காலிட்டு எண்ணெய் வச்சுட்டு போயிருவேன். அடிப்பாங்க, எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஆனா அந்த 2K கிட்ஸ் கொடுத்து வச்சதெல்லாம் பாருங்க, போயிட்டு அழகா உமா கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. சரி, நல்லா இருங்கடா, நல்லா படிச்சா சரி. இல்ல மக்களே, அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். நடிப்பு அரக்கனாகிய, பைத்தியமாகிய, லூசு கிறுக்கு மென்டல் ஆகிய, நானும் புள்ள சொல்லுவோம் பார்த்துக்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றியா வச்சிக்கோ. நடிப்பு அரக்கன்லாம் சொல்லாத, நடிப்பு கிறுக்குன்னு வேணா சொல்லு. நடிப்பு வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான், எங்க தலைமை எஸ்.ஜே. சூர்யா மட்டும்தான். இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். சரி இருங்க மக்களே, அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாப்போம். தமிழ்நாட்டின் புதல்வன் டாக்டர் டி. திவாகராகிய நான் உறுதிமொழி அளிக்கின்றேன். ராஜஸ்தான் ஆண்டி சுடிதாரை திருடி போட்டுக்குன்னு நீ இங்கே வந்து உறுதிமொழி கொடுக்குது. சரி, என்ன உறுதிமொழி கொடுக்காருன்னு பாப்போம். தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மானத்தையும் நான் கப்பல் ஏற்றுவேன். தமிழ்நாட்டில் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு போற ரீல்ஸ் போட்டு காட்டுவேன். தமிழ்நாடு மானம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. ஊரா ஃபிளைட் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும். அப்படித்தானே? தமிழ்நாட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மக்களை பாதுகாத்து அருள்வேன் என்று தமிழ்நாட்டு மண்ணின் மீது சத்தியம் செய்கிறேன். இவர்தான் பாகுபலி படத்துல வர பிரபாஸ், தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு பதவி பிரமாணம் செய்யறாரு. 4 வாட்டர்மெலன் வாங்கி கொடுத்தா ஓரமா போயிட்டு தின்னுட்டு இப்படின்னு பண்ணிட்டு இருக்காப்புல. இவர் வந்து பதவி பிரமாணமா நோ போனாங்கிட்டு சேனாபதி சேனாபதி. இப்பதான் ஒரு மகாராஜா பதவி பிரமாணம் பண்ணாப்புல, உடனடியே மகாராணி வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு சேனாதிபதி சேனாதிபதின்றாங்க? சேனாதிபதினா இந்தியன் படத்துல நடிச்ச கமல் சார் தானே சேனாதிபதி. அவங்க சேனாதிபதினு சொல்லல, அப்புறம் உங்களை சேனப்பண்ணின்னு சொல்றாங்க. சேனப்பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா? சேனப்பண்ணின்னா அடே சேனாபதி சேனாபதினு சொல்லுது. நீ வேணா மூடு, நீங்க சொல்லுங்கக்கா. சரி மகாராணி, நீங்க சொல்லுங்கள். ये लो जियो का सिम और इसे ले जाकर तुरंत BSNL में ट्रांसफर कराया जाए. ले जाइए. மகாராணி, நீங்கள் சொல்றது ஒரு மயிரும் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா? ஓ, மகாராணிக்கு வந்துட்டு ஜியோ சிம் பிடிக்கலையா? BSNL சிம் தான் வேணுமா? ஏன்னா ரேட் ஏத்திட்டாங்க, அதனால வந்துட்டு BSNLக்கு மாறுறீங்க. மகாராணியே மாறுகிறார் என்றால் நம்மலாம் ஏமாத்திரம். சரி, இன்னும் என்னக்கா சொல்றீங்க? और मेरी आज्ञा का तुरंत पालन किया जाए. जाइए जल्दी. अच्छा महारानी, बहुत अच्छा. तुम्हारा सिम हमारा सिम, हमारा मोबाइल तुम्हारा मोबाइल नहीं आता है तो सिम வந்து போயிட்டு சேஞ்ச் करता हूं. tomorrow I give you. இந்திய போட்டு கொலை பண்றேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச இந்திய இவ்வளவுதான். அடுத்து ஓய் மம்முட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். எனக்கு மம்முட்டியே இஷ்டமாடு. அமரன் படத்துடைய சாய் பல்லவி அவதாரம் எடுத்திருக்கும் இன்னொரு நபர் இவங்க தான். அதாவது நல்லா இருக்கிற மண்டையே கொஞ்சம் மேகி நூடுல்ஸ் மாதிரி சுருட்டி சுருட்டி விட்டுக்கிட்டா சாய் பல்லவி கெட்ட பந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கா பண்ணிருக்காங்க. அமலாக்கா இன்னொரு டைம் பண்ணலாமா? மக்களை நல்லா பாருங்க, அமரன் படத்துல வர சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியை விட இவங்க காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி நிரல. இப்ப பாருங்க. ஹாய் மம்முட்டி. சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். இன்னைக்கு மம்முட்டி மாத்திரம் இஷ்டமானோம், எந்த நூடுல்ஸ் மண்டெல்லாம் வேணாம்.
இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு புடவை விளம்பரத்துக்கு வர மாதிரி டிஃப்ரெண்டா அந்த அக்கா திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது. சரி ஓகே, நூடுல்ஸ் மண்டாக்காச்சி, ஓகே அமலா அக்கா. அதாவது மக்களே, அமலா அக்காவை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஏன்னா அந்த அக்கா ஒரு வீடியோ போட்டா கமெண்ட் வந்து பார்த்தா ஒரு சில கமெண்ட் வருது, அந்த கமெண்ட்டுக்கு தான் அதிக லைக் வருது. இவங்க வீடியோக்கு லைக் வருது இல்லையோ, அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வருது. அப்படிப்பட்ட கமெண்ட் 1-2 நம்ம படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், இந்து இல்ல ஜந்து. இரண்டாவது கமெண்ட், மம்முட்டி இல்ல மண்வெட்டி. மூணாவது கமெண்ட், சாய் பல்லவி இல்ல நாய் பல்லவி. ஏழை அமலா சாட்சி மட்டும் இப்படி வச்சு செய்யறீங்க. சரி ஓகே மக்களே, அமலா அக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலாச்சாரம் வந்துட்டு அவங்க ரீல்ஸ் பண்றதை நிறுத்த மாட்டாங்க, ரீல்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, உருது, மராத்தி அப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 20 லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அமலாகாஜ் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் கழுவி ஊத்தினாலும் என்னுடைய நடனமும் என்னுடைய நடிப்பும் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 60 வருடங்களுக்கு பிறகு அமலா சாஜி ரீல்ஸ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய கற்பனை இதோ உங்களுக்காக. 60 வயசு ஆனாலும் அமலா சாஜியுடைய அந்த நடன வெறி வந்து குறையவே இல்லை. சரி, ஜஸ்ட் ஒரு பண்ணு. அடுத்து ஒண்ணு பார்க்கலாம். சனா ஜெட்டி. அடே ஸ்பேனர் மூக்கா, அது சிட்டி இல்லடா, ஜட்டி. ஜட்டி கூட என்னடா ஆயுதம் வச்சிருக்க, டிங் டிங்னு சவுண்டு கேக்குது. சரி, ஆராய்ச்சிலாம் எதுக்கு, அடுத்த ஒன்று பார்க்கலாம். இந்த வீடியோவில் டபுள் டேப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனில் ஃபர்ஸ்ட் 3 பேர்த்துக்கு சென்ட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க, நல்ல விஷயம் நடக்கும். இப்படிலாம் பண்ணி தான் எங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த நல்ல விஷயம் எங்களுக்கு நடக்காமலே போகட்டும். ஏமா லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு ஷேர் பட்டனை தட்டிட்டு 3வது இருக்கான் பத்தியா, அவன் தான் அவன் கள்ள புருஷன், 4வது இருக்கும் தான் அவன் நொல்ல புருஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இப்படி நீங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பலையா? அட ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அது நல்லவங்க சொல்லணும், பவுடர் மூஞ்சி நீலாம் சொல்லக்கூடாது. மக்களே, இந்த அக்கா சொல்றதே நம்பி சுமார் 93,000 பேருக்கு மேல அதை ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். ஆனா என் வீடியோ கூட லைக் பண்ணணும்னா ஒருத்தர் லைக் போடுறதில்ல. இங்கிட்டு பேர் எவ்வளவு பேர் லைக் போட்டு வச்சிருக்கீங்க? சாவு சாவும்ல செத்த பையல, நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? ஏக்கோ, அது குரங்கு பொம்மை இல்ல, கரடி பொம்மை. பாஸ், ரொம்ப நேரமா நல்ல புள்ளியா வாய மூடிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்புறம் அசிங்கமா கேட்ப மாத்தவங்க. ஏன் பாஸ், அந்த அக்கா மாதிரி நான் கொடூரமாவா இருக்கேன்? சாரிடா பண்டா, சாரி அக்கா. அது கரடி பொம்மையும் இல்ல, காட்டு பண்ணி பொம்மை. இம்புட்டு அழகாவா இருக்கேன் நானு. ஜாலி 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 ஜாலி. இதெல்லாம் எப்படி தெரியுமா மக்களே இருக்கு? குடிச்சு போட்ட பாட்டில் எடுத்து போய் எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வந்து குடிச்சு போட்டானா, அப்படிதான் இருக்குது. ஐயோ, அப்பெல்லாம் மக்களே நம்ம பைத்தியம் அப்படின்றவங்கள பாக்கணும் அப்படின்னா நம்ம கீழ்பாக்கம் இந்த மாதிரியான மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இப்ப பைத்தியத்துல நம்ம பாக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்குள்ள போனாவே நிறைய பேர் வந்து பைத்தியமா தான் சுத்துறாங்க. அக்கா பாக்குறதுக்கு திவ்யாக்காவுடைய அக்கா மாதிரியே இருக்குது. இந்த முகரை பார்த்தோன்னே அந்த முகரை ஞாபகம் வந்துச்சு. அந்த முகரை ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதான், அதை பார்க்கலாம். அதுக்கு ஏன் வாய் வங்காள விரிகுடா வரைக்கும் போகுது? ஏக்கா, இது அழகான லவ் சாங்கா. அத போயிட்டு இலவு பட்ட மாதிரி இழிச்சிட்டு பாடிட்டு இருக்க. அடுத்த லைனாச்சு நல்லா பாடு. ஆடா கலர் காண்டாம இருக்குமே, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு பாடிட்டு இருக்க? சிரிச்சுட்டு ரொமான்டிக்கா பாடுற பாட்டு இரு. நீ பண்ற ரியாக்ஷன் இந்த பாட்டுல செட் ஆகாது. பாண்டா, ஒரு மியூசிக்க போடுறா.
அந்த சீனை பார்க்கும்போது எப்படி மக்களே இருக்கு? கார்த்தின்ற ஒருத்தன் திவ்யாவை காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அவனை நினைச்சு அழுதுட்டு அவனை அசிங்கமா திட்டினா எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்குது. பைத்தியம். சிப்ப சிரிச்சி சிரிச்சி வந்தா சச்சமாதேவி டோய், சிரிச்சி சிரிச்சி வந்தா சச்சமாதேவி டோய், இளைய ராணி கலையின் ராணி எங்க ராணி டோய், இளைய ராணி கலையின் ராணி எங்க ராணி டோய். அதாவது ஒரு ராணியா இருக்கக்கூடிய சாச்சமா தேவியை எந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமோ அந்த பிக் பாஸ்ல இருக்கிற ஹவுஸ்மேட்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு பிக் பாஸ்குள்ள போனா நிறைய பேரும் திட்டுவீங்க, எங்கடா பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன்னு சொன்னே பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் சரி இல்ல என்ன பண்றது, சாச்சனா தேவியோடைய இன்னொரு வீடியோ இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க. அன்னையில இருந்து எல்லாரும் அருந்ததி அம்மாவை சமஸ்தானத்து குலதெய்வம் ஜக்கம்மாவே பார்த்தாங்க. ஜக்கம்மா அம்மா வேணுமா? யோசிக்கிறேன் திருப்பி திருப்பி நானும் மக்களே பிக் பாஸ் வந்து டெய்லி இந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரே இரிட்டேட்டா பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கா கேம் ஆடுறாங்களா? இது என்னன்னா அழுதுட்டே இருக்கு, ஆகுனா அழுதுட்டு இருக்குது. எதுக்கு இந்த சாச்சனா பிள்ளையை வந்துட்டு பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி வந்து சேவ் பண்றாங்கன்னு தெரியல. அதாவது வீக்கெண்ட் வந்துட்டு டாடி டாடி எனக்கு 5 ஸ்டார் டாடி அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கேக்குது, அவரும் வந்து 5 ஸ்டார் அனுப்பிச்சு விடுறாரு. அடுத்து டாடி டாடி பிரியாணி அனுப்பிச்சு விடுங்கன்றாங்க, அதுவும் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா கேட்டா நான் வந்து வெஜ்ஜி அப்படிங்குது, இலையை போட்டு எல்லாம் நான்வெஜ் இலையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்படி ஊன்னு அழுவுறது. ஏமா ஏய் உனக்கு 21 வயசு ஆகுது இல்ல, இப்படிலாம் பண்ணலாமா? பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல யாசிகா ஆனந்த் வரும்போது பாத்தீங்கன்னா 19 வயசுன்னு நினைக்கிறேன், அப்புறம் தனலட்சுமி வரும்போது 20 வயசுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் எவ்வளவு மெச்சூரிட்டியா கேம் பண்ணாங்க, ஊனா அழுவுறது, லூசு மாதிரியே பண்ணுது. இது சரியான பைத்தியம் இல்ல மக்களே, சரி ஆகாத பைத்தியம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஓட்டு போடாம இதெல்லாம் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விடுங்கப்பா. போது நீ பார்த்தது, லைக்க போட்டு போ. லைக்க போட்டு போறதா? நானும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பார்த்தா உனக்கிட்ட மாப்பிள்ள தேனியில இருந்து நம்ம அருண்குமார் மாமா. ஏ மாமா, கையில என்னையா பால் டாயில் டப்பா மாதிரி வச்சிருக்க, என்னையா அது? கையில என்ன வச்சிருக்கேன் மாதிரி டானிக்க பாட்டில் சளி மாட்டு மடக்குன்னு குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, இங்க வந்துட்டு லைக்க போட அதை போடுன்னு சொல்லிட்டு. அடுத்த மக்களே ஒருத்தர் மிமிகிரி பண்றேன்னு சொல்லி வந்திருக்காரு. நம்ம வந்து ஒரு 50-60 வாய்ஸ் வந்து மிமிகிரி பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து மிமிகிரியே கிடையாது, இவர் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் மிமிகிரி. பெரிய லெஜெண்டா இருப்பாரு நினைக்கிறேன், இருங்க பாக்கலாம். 1 நிமிடத்தில் 8 விதம் கெடாய் மிமிகிரி. கெடாய் மிமிகிரியா? சின்ன வயசு கொஞ்சம் சொல்ற பாருங்க. 2 மாத கெடாய். 2 மாசம் கெடாய். என்ன ஆயி போற மாதிரி நிக்குது? 6 மாசம். 1 வயசு கெடாய். 1 வயசுப்பா. 2 வயசு கெடாய். 3 வயசு கெடாய். எல்லா கடை எதை சொல்ல வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியல. 4 வயசு கடை. 5 வயசு கடை. ஏன்னா இப்படி பண்ற? அதாவது கெடாய் மிமிகிரி பண்ண சொல்லிட்டு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. 2 மாச கடாய், 6 மாச கடாய், 1 வயசு கடாய், 4 வயசு, 5 வயசு, 6 வயசு கடாய் வரைக்கும் பண்றியே. எல்லா கடாயும் ஒரே மாதிரிதான் முக்கிட்டு இருக்குது. ஏதோ அர்ஜென்டா ஆய் வந்துட்டு ஆய் போக முடியாத மாதிரி. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. மக்களே, அண்ணனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானும் ஒரு அனிமல் மிமிகிரி பண்றேன். அதாவது பண்ணார் இல்லையா ஆடு, அந்த ஆடுடைய மிமிகிரி நானும் பண்றேன். அடே வேர்க்கல்ல மூக்கா, இது ஆடு இல்லடா மாடு. நீ மூடு, எல்லாருக்கும் தெரியும். அடுத்து யோ கரப்பாம்பூச்சி மண்ட, எதுக்கே இப்ப பேய் படத்துக்கு ஆடிஷன் அந்த மாதிரி வந்திருக்க? தூங்கிட்டியா? தூங்கல. இப்படி ஒரு மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களாம் எப்படியா தூங்குறது? தூங்கல, போய் தூங்கு. குட் நைட். ஐயோ தூங்கலாம் நைட்டு கண்ணை மூணா இந்த கன்றாவையான மூஞ்சி தானே முன்னாடி வரும். ஓகே மக்களே, அதாவது அவர் குட் நைட் சொல்லிட்டாரு, நமக்கு குட் நைட் கிடையாது. ஒரு 3 கலைஞர்கள் நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய இனிமையான குரல்ல பாட்டு பாடன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு அக்கா வந்திருக்காங்க, இதோ உங்களுக்காக. கூட
கோடையில ஒரு பரவனியாவா என்னடி வாய்ஸ் இது? இது எனக்கு பிடிச்ச பாட்டு மக்களே. ஒரு வாரமாவா? எப்பா? ஒத்தையில நீயும் போனது நியாயமா, உன்னோடனே நானும் வர ஒரு ஓரமா. ஒரு ஓரமா தானே வரும். ஒரு வாரமா? ஒரு வாரமா எங்க போறீங்க? எங்கன்னா திருப்பதிக்கு நடப்பாதி போறீங்களா? திருப்பதிக்கு போனா கூட 4 மணி நேரத்துல மேல ஏறி எல்லாமே. சரி இருங்க, அக்கா பாடி முடிச்சிட்டோம். அப்பாடி நீங்க ராகத்தோட பாடுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல பாட்டோட வரிகளை கரெக்டா பாடுங்க. தப்பு தப்பா பாட்டா நம்ம பைபிளுக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? ஐயோ. இந்த அக்கா மன தைரியத்தை பாராட்டி ஒரு சோப்பு டப்பா இலவசம் கொடுக்கலாம். சரி ஓகே மக்களே, கண்ணா இது வந்து சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சரை இனிமேல் தான் பார்க்க போறீங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அக்கா தமிழ் பாட்டு பாட்டாங்க. அடுத்து வடக்குல இருந்து ஒரு வடக்கு அக்கா வந்துட்டு ஹிந்தி பாட்டு பாடுறதாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ உங்களுக்காக. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? போடு நம்ம பாட்டு. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, அந்த பாட்டு வேற லெவல் படம்னு நினைக்கிறேன். ஐய அல்லு அர்ஜுன் ஆட விட்டா இப்படி அழுதுட்டு தான் ஆடுவார். இந்த மாதிரி வாய்ஸ்ல பாடினா அந்த காலத்துலயே சொல்லிடுவாங்க மக்களே, அழகா இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில பிள்ளைங்க அழகாவும் இருக்கு, அறிவாவும் இருக்கு. அதாவது பெரிய சிங்கர் கூட இவ்வளவு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அக்காவே பரவாயில்ல, ஏதோ இப்படி குடிஞ்சு நெஞ்சு பாடிட்டு போயிடுச்சு. இப்படி கீபோர்ட் எல்லாம் வாசிக்க மாதிரி உட்காந்துட்டு ஓப்பனிங்லயே ஒரு வாய்ஸ் வந்து அந்த பொண்ணு இப்படி பாடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே மக்களே, தமிழ்நாட்டை பார்த்துட்டீங்க, அதாவது சவுத் இந்தியாவை பார்த்துட்டீங்க, நார்த் இந்தியாவை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து அப்ராட் கண்ட்ரிக்கு போறோம் நம்ம அடுத்த ஒரு சிங்கரை பிடிக்கிறதுக்காக. சரி ஓகே, அவரு எப்படி பாடுறாருன்னு பார்ப்போம். வாயா மொட்டை. பேபி சிஸ்டர் ஜஸ்டின் பைபரோட சாங். ஏன்டா அழுவுற? டேய் மொட்டை தண்ணிய குடுறா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டீ வேணுமா? அண்டர்வேர் அண்டர்வேர்ல அவுத்து போட்டு போ, செத்து போயிட போடுறாயிலே. What are you saying? I say என்ன பாட்டு போட சொன்னா பாத்து படிச்சிட்டு இருக்கான். Okay, my art for it victim okay. Baby baby baby. Oh. ஏன்னா பாட சொன்னா இப்படி பாடையில போற மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஐயோ அப்பா. மக்களே, ஹாலிவுட் படத்துல அந்த பேய ஓட்டுறதுக்குலாம் வந்துட்டு பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மந்தனம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த மொட்டை மண்டையா. அடே மொட்டையா, இதெல்லாம் பாட்டுன்னு சொன்ன நொங்குன்னு மொட்டையிலே கொட்டி விட்டுரும் பாத்துக்க, பைத்தியம். ஓகே மக்களே, பாடிட்டாங்க, மிமிகிரி பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை, அதாவது தெய்வீக குழந்தை, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்லுது. இப்போ வந்துட்டு இந்தியா எது இங்கிலாந்து எது கண்டுபிடி, குழந்தை வந்து அழகா கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு குழந்தை ஒரு வீடியோவை நமக்கு கிடைச்சிருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தரலாம். அதாவது அந்த 2 மாச குழந்தை இந்தியா எது இங்கிலாந்து எது கண்டுபிடிக்க போகுது. कन्या इंडिया कार्ड पట్టుకో, इंडिया न्यूजीलैंड, इंडिया कार्ड पట్టుకో, इंडिया తీసుకో, इंडिया రాజతంత్రం ఇండియా குழந்தை கண்டுபிடிச்சான். ఏదైనా సరే ఫ్లాగ్స్ చూపించినా కూడా வேற என்ன வேணாலுமே கண்டுபிடிச்சிரும். అట్లా ఎన్ని పట్టుకోగలుగుతాడు? 300 కార్డ్స్ వరకు ఐడెంటిఫై. அதாவது 300 நாடு வந்து தெரியுமா குழந்தைக்கு. క్యాబేజ్ తీసుకో కన్యా, క్యాబేజ్ ఏ చూపి, క్యాబేజ్. ஓகே, எனக்கு ஒரு டவுட். அதாவது தக்காளி வச்சிருக்கீங்க, கேபேஜ் வச்சிருக்கீங்க, முட்டைக்கோஸ் வச்சிருக்கீங்க, கேபேஜ் தூக்கிக்கோ கண்ணையா கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் குழந்தைய இந்த பக்கம் கொண்டு வர? குழந்தைய விட்டுங்க, ஒரு இடத்துல பொசிஷனா விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை போய் எடுத்துச்சுன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன் குழந்தை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கையில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேபேஜ் எதுக்கு கண்ணையா, கேபேஜ் இப்படி திருப்பிட்டா குழந்தை இப்படிதான் கை போகும், இங்க எப்படி போகும்? அடுத்து என்ன பண்ணுங்க? ఇది బనానా
ఆరెంజ్ యాపిల్ ఆరెంజ్ తీసుకో ఆరెంజ్ తీసుకో ఆరెంజ్ మంచిగా ఐడెంటిఫై చేయి ఆరెంజ్ நான் சொல்லல மக்களே, இந்த அக்கா அந்த குழந்தைய வச்சுட்டு குரலை வைத்த காட்டிட்டு இருக்குது. இது சரியான பப்ளிசிட்டி பைத்தியமா இருக்கும் போல. ஏமா குழந்தை என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. மக்களே நல்லா அந்த வீடியோ பாருங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சிருக்கு, ஆரஞ்சு வச்சிருக்கு, ஆப்பிள் வச்சிருக்கு. இந்த அக்கா வாழைப்பழம் பக்கம் இந்த குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணிச்சு, நடுவுல வச்சிச்சு. அப்பதான் ஆரஞ்சு வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடு திரும்பி இருந்த குழந்தைய அப்படியே அழகா லைட்ல கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி ஆரஞ்சு பக்கம் கொண்டு வந்தாங்க. ஆரஞ்சு பக்கம் கொண்டு வந்தோடனே குழந்தைக்கு போக்கஸ் ஆரஞ்சு கிட்ட தான் போகும். ஏமா ஏய் இந்த குரலை இதெல்லாம் ஆதி காலத்திலே கண்டுபிடிச்சிடுவோம் போமாங்கிட்டு. சரி வேற எதுனா வித்தியாசமா பண்றதுன்னா சொல்லுங்க, நாங்க பாக்குறோம். வித்தியாசமா என்ன பண்ணுங்க இது చూడండి யுனைடெட் இங்க பாருங்க மக்களே, யூகேவும் ஆஸ்திரேலியா கூடயும் கையில இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. குழந்தை கண்டுபிடிக்கலாம். look at here which is united kingdom. யூகே இது united kingdom very good. யூகே சொல்லிட்டு அது கை கீழக்குன்னா அந்த குழந்தை அதை தான் பிடிக்கும். சரி அடுத்து நாய்க்குட்டி யானை நேரா எடுத்து குழந்தைட்டே கொடுக்குற மாதிரி கொடுத்தா கரெக்டா அந்த ரைட் ஹேண்ட் பிடிச்சி தூக்கிடுது. அடுத்து where is auto rickshaw. ஆட்டோ ரிக்ஷா அங்க பாருங்க மக்களே, அந்த அக்கா எவ்வளவு டவுன் பண்ணி கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா ஆட்டோ ரிக்ஷாவை. இதுல வந்து மேஜிக் வேற. parrot ரைட் ஹேண்ட் தான் அடிக்கல இருக்குங்க. parrot look at see both cars. parrot அங்க பாருங்க, லெஃப்ட் தொட வந்தனே அப்படியே தூக்கிச்சு மேல. parrot பட்டுக்கு parrot போதும் போக்கா. அதாவது மக்களே, இந்த குழந்தை பெருசான உடனே அடியே மம்மி ஏன்டி இப்படி என்ன அசிங்கப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிதான் கேட்பான். சரி ஓகே, இது வந்து தெய்வீக குழந்தை அப்படிதான் இருக்கும். ஃபைனலா வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு மிமிக்ரி கலந்த ஒரு பாட்டு இல்லைன்னா வாழ்க்கைக்கு தேவையான தத்துவ பாடல் அவரே வந்து வாயில் வந்து வயலின் வாசிக்கிறாரு. வாயிலே வந்து மியூசிக் போடுறாப்புல, அவரே ஒரு பாட்டு போடுறாப்புல. அந்த பாட்டோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. மோட்டிவேஷன் பாட்டு, நட்பு சார்ந்த பாட்டு. மோட்டிவேஷன் நட்பு சார்ந்த பாட்டுப்பா. சிரிக்காம பார்க்கணும் முக்கியமா. வாயில மியூசிக் போட்டலாம் போதுனா நல்லா கேட்டுக்குங்க சாமி ராசா பொண்ணு தங்கங்கள் எல்லாம். சரி பசங்க கேட்டுக்குங்க, பெரியவங்க கேட்டுக்குங்க. 5 நிமிஷம் பழக்கா உன்னையா பாதாள குழியில தள்ளிடு. 5 நிமிஷம் பழகிட்டு ரொம்ப பழக்கம் உனக்கு. இதையும் கூட செய்ய மாட்டியா போயிரு சின்ன கண்ணு பொண்ண கண்ணு. அரை மணி நேரம் பழகிட்டு 50 வருஷம் பழக மாறு பேசுவான். மாட்டிக்காத மாட்டிட்டு முடிக்காத, மாட்டிட்டு விட்டுறாத. வண்டி கொடுத்துட்டு எத்தனையோ பேரு வண்டி எடுத்துட்டே ஓடிட்டாட்டு ரொம்ப சிரமப்படுறாரு. நீங்க பார்த்து கவனமா இருங்க. ஸ்கூல் நட்பு நண்புங்க, நல்லா யோசிங்க, நல்லா சிந்திங்க, நிறைய கவனிங்க, நிறைய பேசுங்க. ஒரு அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா 3 வருஷம் 3 மாசம் திக் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி இருங்க. சொந்த வந்தா அப்பானாதா அம்மா அப்படின்னு நினைக்காதீங்க, பார்த்து பழகுங்க மக்களே. ஏன்னா என்னன்னா ஒண்ணு நம்புங்கிற, அடுத்து நம்பாத அப்படிங்கிற, திடீர்னுட்டு நல்ல காலம் பிறக்குது 5 நிமிஷம் நட்பு கேடா விடியும் அப்படிங்கிற, திடீர்னு ஸ்கூல் நட்பை நம்புங்கிறீங்க. 3 வருஷம் நட்பா இருந்தா ஓகேங்கிறீங்க. ஏல இப்படி பண்ற கிறுக்கு மெண்டல் பயல்களா. ஐயோ அண்ணன் கண்டிப்பா கொடுப்பக்காரனா ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இடையில மியூசிக்ல பாத்தீங்கன்னா என்ன வாயிலே பொக்குன்னு வச்சா வாயில அந்த மியூசிக்லாம் வராம போயிடும். சரி ஓகே மக்களே, வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிரிப்பு வந்தாலுமே வரனாலும் இந்த ஒரு பொகரிக்காக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்டு தோன்றதை வந்துட்டு வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சோ அந்த இடத்த கூட மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய். Dapat